வாங்க நேர்களே, நம்ம ஜவ்வரிசி பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், இந்த சின்ன கப்பால் டம்ளரால் ஒரு டம்ளர் ஜவ்வரிசி எடுத்து நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 2 hours மினிமம் ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். மற்றபடி தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இதே டம்ளரால் 2 டம்ளர் பால் நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன், அதுவும் எடுத்துக்கோங்க. அப்புறம் இதே டம்ளரால் 1 டம்ளர் சர்க்கரை சீனி அளந்து வச்சுருக்கேன், அதுவும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கூட சீனி வேணும்னா இன்னொரு அரை போட்டுக்கலாம். அப்புறம் ஏலக்காய், ஒரு 4 ஏலக்காய் தட்டி வைக்கணும். முந்திரி பருப்பு ஒரு 5-6 முந்திரி பருப்பு, அப்புறம் சாரப்பருப்போ இல்லை இந்த பருப்பு இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இது ஊறட்டும். ஊறின அப்புறம் நான் காமிக்கிறேன். ஊறிடுச்சு. இப்போ நம்ம வேக வைக்கலாம் ஜவ்வரிசியை. நல்லா கொதிக்குது. அப்பப்போ கிளறி விடணும், இல்லை அடி பிடிச்சிடும். பாருங்கள் நல்லா இப்போ எவ்வளோ வெந்திருக்குன்னு. நல்லா கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள் நல்லா கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம பால் காய்ச்சி வச்சோம்ல, அதை ஊற்றுவோம். ஒரு 5 நிமிஷம் இந்த பால்லையே வேகட்டும். பாருங்கள் எவ்வளோ அருமையான ஜவ்வரிசி வெந்து எப்படி அழகாக பார்க்கறதுக்கே எப்படி கிளாஸ் மாதிரி அழகாக இருக்கு பாருங்கள். நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம சர்க்கரை போடலாம். பொடிச்சு வச்ச ஏலக்காய், ஒரு 2 செகண்ட் கொதிக்கட்டும். பாருங்கள் அருமையான ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அதில் நம்ம வறுத்து வச்ச முந்திரிலாம் போட்டுடலாம். அருமையான ஜவ்வரிசி பாயசம் ரெடி. நம்ம அப்படியே அதை சர்வ் பண்ண வேண்டியதான். பாருங்கள் அருமையான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம் வாங்க. அருமையான ஜவ்வரிசி, உடம்புக்கு ஹெல்த்தியான ஜவ்வரிசி பாயசம் ரெடி.